அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம், அனுகிரகம், அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவரும் கேதுவோடு இருக்கார். மற்ற கிரக நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த மாதிரி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷப ராசினாலே உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இது ரொம்ப பிரதானமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாதம் பிரதானமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான் உங்களுடைய வேலைவாய்ப்புக்குரிய கிரகமாக இருக்கிறது. அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் உத்திரம், அஸ்தம், சித்திரை இது மாதிரி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார். குறிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வேலையிலே ஒரு ஸ்டடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெர்மனண்ட் ஜாபாக இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும். ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. அதுலேயும் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். இதை நீங்கள் பிரதானமாக கவனிங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்குற வேலையில் கவனமாக இல்லைன்னா சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. சில பேர் விஆர்எஸ் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் ஒரு லீவ் போடுவதற்கான, லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் எவ்வளோக்களோ உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், யாரும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதம் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய சுப்பீரியரும் இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. எந்த வேலையுமே ஒரு ரசித்து பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வேலையில் ஒரு இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் என்பது இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது. இது வரைக்கும் நோயினால் அவஸ்தைப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம். இந்த மாதம் நோய் ஏற்பட்டாலும் நோயினுடைய தன்மை குறையும். எனக்கு பெரிய லெவலில் கடன் இருந்துகிட்ருக்கு, நான் கஷ்டப்பட்டுருக்கேன், கடனால் எனக்கு வேதனைகள், துன்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிரக ரீதியாகவும் தெய்வ அனுகூலத்தாலும் உண்டு. ஆக வேலையில் தான் நமக்கு பிரச்சனை இருக்க வழியே கடன், நோய் இதிலெல்லாம் பெரிய ஒன்றும் கஷ்டங்கள் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அவசியம் இருந்தவர்களையே கடன் வாங்காதீங்க. கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் ரொம்ப குறைவு. வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம ஜெயிப்போம்னா இந்த மாதம் அதுக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட இந்த மாதத்தில் நம்முடைய சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமானா இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸால் நீங்கள் நல்ல லாபம், வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. 2 பேருக்குமே ஒரு தொழிலில் ஒரு ஆர்வம், ஈடுபாடு, லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த மாதத்தில் பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த மாதம்.
அதோடு நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, இந்த மாதம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத நீண்ட தூரம் ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பிளானிங் உங்களுக்கு இருக்கும். நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வேறு கம்பெனிக்கு நான் பேப்பர் போடலான்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக வேறு கம்பெனிக்கு போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எனக்கு ஆன்சைட் கிடைக்குமா, இது வரைக்கும் ஆன்சைட் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கும் ஆன்சைட்டில் நிறைய உலகம் முழுவதும் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிரக ரீதியாக நல்லா இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்களோ இந்த மாதம் அதற்கான கிரகநிலைகள் நல்லா இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், கோஆப்ரேஷன் பண்ணணும்னா கிடைக்கும், கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு இருப்பாங்க, அல்லது இணக்கமாக இருப்பாங்க. இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க, இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக என் சொத்து விற்கிறத பற்றி பேசிகிட்ருக்கேன், அந்த சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, விலை போகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, டாக்குமெண்ட்டில் ஏதாவது எனக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்பெறும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொத்து விற்பதற்கான வாய்ப்பு இருக்கோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ரெண்டுமே என்ன மாதிரியான பலன்கள்னால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோ விற்பதற்கும், யாருடைய ஜாதகத்திலாம் வாங்குவதற்கான கிரக நிலைகள் இருக்கோ நீங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக ரெண்டுக்குமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது எல்லாமே கடன் வாங்கி, லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட நான் முதல்லே சொன்னேன், கடன் வாங்குறத குறைச்சிக்குங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா, அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். இந்த ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே அதையெல்லாம் பண்ணுங்கள், லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதத்தில் ஏதாவது ரைஸ் வாங்கணும், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் செயல்படுத்துங்க. ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபம் அல்லது வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்குமானா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், லாஸாக தான் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமாராக இருக்கும், பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை இந்த மாதம்.
நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை, அதாவது தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முழு முதற் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி அமையும். வணக்கம்.